வணக்கம். ஒரு பெரிய ராஜாங்கங்க. அங்க வந்து விக்ரமாதித்யன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப புத்திசாலி. அவருடைய மந்திரி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு இறந்துறார். இப்போ ராஜாங்கத்துக்கும், ராஜாக்கும் ஒரு மந்திரி தேவை. இப்போ இந்த மந்திரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா ராஜாக்கு என்ன ஒரு எண்ணம்னா, என்னுடைய மந்திரி புத்திசாலியாவும் இருக்கணும், ரொம்ப நேர்மையானவனும் இருக்கணும்னு நெனச்சார். சரின்ட்டு பொதுமக்களிடையே இருந்து மந்திரிய தேர்ந்தெடுக்கலான்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ராஜா வந்து தன்னோட மக்கள் அத்தனை பேரையும் சபைக்கு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. எல்லாருக்கும் இப்போ ஒரு விதை நான் குடுப்பேன். அந்த விதைய எடுத்துட்டு போய் பூந்தொட்டியில நீங்க பதிச்சு வைக்கணும். 20 நாள்ல அதுல செடி முளைச்சு பூவும் மலரணும். அந்த மாதிரி யாருக்கு 20வது நாள் பூ மலர்ந்திருக்குதோ, அவங்க தான் இந்த அரசபைக்கு மந்திரி அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மக்களுக்கெல்லாம். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா விதைய வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லா மக்களுமே விதைய வாங்கி அந்த பூந்தொட்டியில நட்டு, தண்ணி தினமும் ஊத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுச்சு, 20 நாள்ல செடி வளர்ந்து பூ எப்படி மலரும்? கொஞ்சம் நாள் எடுத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நாள் போக போக எல்லாரும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. செடி பாட்டுன்னு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு? 20வது நாளு. அத்தனை மக்களுமே ராஜாவோட சபையில எடுத்துட்டு வந்து பூவோட அந்த செடிய காட்டுனாங்க. ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பரவாயில்லையே 20 நாள்ல விதை போட்டு செடி வளர்ந்து பூவும் வளர்ந்துருச்சு. எல்லா மக்களுக்குமே வளர்ந்துருக்கேன்னு ஒரு ஆச்சரியம் அவருடைய கண்கள்ல. ஆனா, ஒரே ஒரு ஆள் மட்டும் ராஜா கிட்ட வெறும் தொட்டிய எடுத்துட்டு வந்து காட்டுனாரு. அந்த தொட்டியில ஒரு சின்ன செடி வளர்ந்துருந்துச்சு. ஆனா பூ மலரல. அத்தனை மக்களுக்குமே செடி வளர்ந்து பூ வந்திருக்கே, ஏன் உனக்கு மட்டும் வளரல? நான் தினம் தண்ணி ஊத்திக்கிட்டு தான் வந்தேன் ராஜா. இவ்வளோதான் செடி அளவு வளர்ந்துச்சு இந்த 20 நாளைக்கு. பூ மலரவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு குடுத்த விதையில ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு தெரியலைங்க ராஜா. என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொன்னார். உடனே ராஜா கை தட்டினாரு. கை தட்டின உடனேயே அந்த அரசபையே அலர்ற மாதிரி ஒரு பெரிய இசை சத்தம் வந்துச்சு. உடனே அங்க இருந்த அந்த ராஜசபையில இருந்த மற்ற மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பெரிய மாலை எடுத்துட்டு வந்து இந்த செடி வளராத அந்த நபருடைய கழுத்துல போட்டாருங்களாம். அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். செடியும் பெருசா வளரல, பூவும் வளரல. இவருக்கு போய் மாலை போட்டாரே, என்னவா இருக்கும்னு ஒரு ஆச்சரியம். உடனே ராஜா சொன்னாராம், இந்த விதையில வந்து செடி தான் வளரும் தொட்டு, பூ வந்து வளர நாட்கள் ஆகும். ஒரு 2 மாசம் ஆகும். ஆனா 20 நாள்ல பூ பூக்காது இந்த செடி. அத்தனை மக்களுமே பூ பூத்த செடி எங்கிருந்தோ வாங்கிட்டு வந்து தொட்டில நட்டு என்கிட்ட காட்டுறாங்க மந்திரி பதவிக்காக. ஆனா இவர் மட்டும் நேர்மையா இருந்து உண்மைய சொன்னாரு. இவ்வளவுதான் எனக்கு செடி வளர்ந்திருக்கு, பூ வளரவே இல்லைன்னு உண்மைய பேசினாரு. அவர்கிட்ட இருந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் நேர்மையான ஒரு மந்திரியை தான் தேடிட்டு இருந்தேன். இவர் தான் இந்த நாட்டுடைய மந்திரின்ட்டு விக்ரமாதித்ய ராஜா சொன்னாருங்களாம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த நேர்மையா இருந்தவருக்கு. பாத்தீங்களா? நேர்மையா இருந்தா எவ்வளோ பெரிய பலனுன்ட்டு. எப்பவுமே நம்ம நேர்மையான வழியில சமயத்துல நிறைய சோதனைகள் வரதாங்க செய்யும். அத வந்து நம்ம ரொம்ப மனசுக்கு எடுத்துக்காம, அந்த நேர்மையை மட்டும் நம்ம விடாம போயிட்டே இருந்தோம்னா, வெற்றி நிச்சயம்.